இவர் ஒருத்தரை எதிர்க்க திமுக 12 கட்சி கூட்டணியா, அதிமுக 10 கட்சி கூட்டணியா, இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேசிட்டே இருக்காரு, அவர் நம்ம பேச வேண்டாம். யார? நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்களை. நீ பேசிதான் பாரு, நீ பேசித்தான் பாருப்பா. இதே அண்ணன் சீமானவர்கள்ட்ட, அண்ணன் நீங்க அதிமுக நாம எல்லாரும் சேர்ந்து நிற்போம்னு, நீங்க ஒரு துணை முதலமைச்சர், நாங்க ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னு நீங்க பேசுனீங்களா பேசலையா? அதை ஒரிஜினல் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறீங்கன்னா நடத்தலையா சொல்லுங்க. அண்ணன் மட்டும் பெரியார விமர்சிக்காம இருந்திருந்தாருன்னா, பெரியார் கொள்கைகளை ஏற்றிருந்தாருன்னா, நாங்க அண்ணனுக்கு கூடவே நாங்க இணைஞ்சு பயணிச்சிருப்போம். அண்ணன் பெரியார் கொள்கைகளை எதிர்த்தனாலதான் நாங்க அண்ணன் கூட எங்களால இணைஞ்சு பயணிக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? அவர் பேசிட்டே இருப்பாரு, அவர் பேசிட்டே இருக்காரு, இவர் பேச மாட்டாரு. திராவிடம்னா என்னன்னு பேசுங்க, தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுங்க, என்ன நல்லது பண்ண போறோம்னு பேசுங்க, எப்படி ஊழலை ஒழிக்க போறோம்னு பேசுங்க, எப்படி பாலியல் வன்கொடுமையை தடுப்புன்னு பேசுங்க, கச்சத்தீவு பிரச்சனை எப்படி தீர்ப்போம்னு பேசுங்க, முல்லை பெரியார் பிரச்சனை எப்படி தீர்ப்போம்னு பேசுங்க, கல்வியை எப்படி தருவோம்னு சொல்லுங்க, மருத்துவத்தை எப்படி தருவோம்னு சொல்லுங்க. அதை எல்லாத்தையும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, பல மணி நேரம் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் பேசுறாரு, அவரை போய் அவர் பேசிட்டே இருப்பாரு, அவர் நம்ம பேசக்கூடாது. அவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு? மக்களுக்காக பேசுறாரு, மொழிக்காக பேசுறாரு, இனத்துக்காக பேசுறாரு, பண்பாட்டுக்காக பேசுறாரு, நிலத்துக்காக பேசுறாரு, நீருக்காக பேசுறாரு. அது மாதிரி ஏதாவது பேசு.